அப்பாடா எவிக்ட் ஆகி போயிட்டானுங்க. நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. பாரு கம்ருதி சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு வதந்திகள் பரவின்னு இருக்கு. நம்பாதீங்க. ஏன்னா விஜய் டிவி அவ்வளவு நல்லவங்களான்றது கொஞ்சம் பொறுத்து இருந்தே பாப்போம். ஆமா அப்ப ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருந்தாங்களே, பாத்தியா பாக்கலையா? விஜய் சேதுபதி ரொம்ப அப்படியே மாசா வந்து பேசிட்டு இருக்காரு. ஆனா என்ன நடக்க போகுதுன்னு போக போக தான் தெரியும். அப்புறம் கேட்கணும்னு நினைச்சேன், நேத்து ஒரு பிரச்சனை நடந்ததுல, அந்த பிரச்சனை உன்னோட கருத்து என்ன? நீ என்ன நினைக்கிற? பிரச்சனையாங்க இது? நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு நிம்மதியா வந்து தூங்கலான்னு படுத்துருந்தா என் பொண்டாட்டி வந்துட்டு பாரு கமருதீன் எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சுன்னு தெரியுமான்னு என்ன டிவில உட்கார வச்சா. ஐயோயோ சரியான தலை வலிக்குதா, தலை வலிக்குதே. யாரு வேணா எங்க வேணா எந்த இடத்துல வேணா எதை வேணா பேசிடலாம் அப்படிங்கிற தைரியம் இந்த சொசைட்டில நடந்துட்டு தான் இருக்கு. ஒரு ஆக்டர் எதனா பண்ணா கூட பப்ளிக் ஃபோரம்ல அது தெரிஞ்சுட்டா எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆகும் அப்படின்ற ஒரு கன்சர்ன் கண்டிப்பா அந்த ஆக்டர் எல்லாருக்குமே இருந்துச்சு. நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த எண்ணம் கொஞ்சம் கூட அந்த பயம் இல்லாம ஒரு பொண்ணை வந்துட்டு தள்ளி விட்டு அசிங்கமா பேசி, பொண்ணுக்கோ பையனுக்கோ அதை பத்தி பேச வரல, ஆனா அந்த தைரியம் எங்க இருந்து வருது? எப்படி இதை பண்றாங்க? வெளியில வந்தா வந்துட்டு அவங்க எல்லாரும் தலைமையில தூக்கி வச்சு ஆடுவாங்க அப்படின்னு நினைச்சுன்னு இருக்காங்க. அண்ட் இன்னொரு ஒரு டவுட் எனக்கு ரொம்ப நாளா இருக்குது. எப்போ வந்துட்டு அந்த வீக்கெண்ட் எபிசோட்க்கு முன்னாடி பார்த்தாலுமே எல்லா பேஜஸ்லயுமே, ஃபேஸ்புக்ல இருந்து, இன்ஸ்டாகிராம்ல இருந்து, யூடியூப்ல இருந்து எல்லாத்துலயுமே வந்துட்டு பார்வை எவிக் பண்ணுங்க, கமருதன் எவிக் பண்ணுங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸ் மேல கமெண்ட்ஸ் இருக்கிறது நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் எல்லா வாரமும். ஆனா இப்போ வரைக்கும் அவங்க சர்வைவ் ஆகுறாங்க. எல்லாருமே வந்து அவங்க போகணும்னு நினைக்கிறாங்கன்னா அப்போனா யாரு தாங்க இவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போடுறது? வேற யாரு? இவங்கதான் அப்படின்னு நான் சொல்லுவேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அவங்க அப்படிதாங்க சொல்றாங்க. மக்கள் நினைக்கிறது தான் வந்துட்டு நாங்க ஆளுங்களை உள்ள வைக்கிறோம்ட்டு அவங்க தானே சொல்றாங்க. எனக்கு என்னமோ மக்கள் தான் தேல்பத்திரி சிங்னு நினைக்கிறேன். இவங்க வந்துட்டு டிஆர்பிக்காக எல்லாரையும் உள்ள வச்சுக்கிட்டு கடைசியா மக்கள் நினைக்கிறார்கள், மக்கள் தான் பேசுகிறார்கள்னு கதையை போட்டு முடிச்சிடுறாங்க. ஆனா நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், நீங்க உள்ள இருந்து மக்கள் நினைக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா வெளியே வந்ததுக்கு அப்புறம் அதோட பிரதிபலனை கண்டிப்பா அனுபவிப்பீங்க. ஏன்னா மக்கள் ரொம்ப கோபமா இருக்காங்க, அதை நீங்க பாப்பீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எதனாவது வந்துட்டு தாட்ஸ் இருந்தா அதை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது உங்க பேசி பழகையோட ஏதாச்சும் பேசு. இதுக்கு எதுக்கு காசு?